எப்படி இருக்கீங்க? யாவருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை மேத்யூவிலிருந்து பார்க்கலாம். Chapter 7 verse 13 and 14. Matthew chapter 7 verse 13 and 14. Jesus உடைய டீச்சிங் எவ்வளோ பெஸ்ட் டீச்சிங் பார்த்தீங்களா? இடுக்கமான verse 13, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியை நடக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய்த்தான் இருக்கும். நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய்த்தான். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கலாம். பாருங்க, துணிகரமாய் பாவம் செய்கிற, குடிக்க, சிகரெட் பிடிக்க, சினிமா, உலகம், இச்சை, ஆபாசம், இதெல்லாம் பாருங்க அவனுக்கு அது விசாலமாக இருக்கு. அந்த வாசல் இஷ்டம் போல வாழலாம். ஆனால் தம்பி பரிசுத்தமாக வாழணும், ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படிங்க அப்படிலாம் வாழ்றது? எப்படிங்க அப்படிலாம் வாழ்றது? நான் கல்லூரி படிக்கும் பொழுது நான் ஸ்மோக் ட்ரிங்க்ஸ் பண்ணதே கிடையாது. கர்த்தர் சாட்சி, என்னோட கூடி படித்த நண்பர்களும் உண்டு சாட்சி. ஆனால் எப்படி இவன் மட்டும் இப்படி இருக்கிற, எப்படிடா நீ மட்டும் இப்படி இருக்கிற, என்ன ஒருத்தன் பார்த்து கேட்டான், ஏன் இதில் என்ன இருக்குது? நான் கேட்டேன், நீ இந்த சிகரெட் பிடிக்கிறனால உனக்கு என்ன நன்மை கிடைச்சது? உனக்கு வாட் இஸ் த பெனிஃபிட்? நீ இதை குடிக்கிறனால வாட் இஸ் த பெனிஃபிட்? உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்ன ரொம்ப பெருமையாக காட்டுறியா? நீங்கள் கார்பரேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறதுனால, ஒரு பெரிய அஃபிஷியல் பார்ட்டிக்கு போகிறனால, if you are not connected with the people and if you can't smoke, if you can't drink, they may ill treat you or they may degrade you. அந்த இல் ட்ரீட் டிகிரேட் உங்களுக்கு அது தேவையா? அதை நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு வேண்டாமே. நம்ம பரிசுத்தம் தான் நமக்கு ரெஸ்பெக்ட். ஐம் டெல்லிங் யூ, ஹோலி இஸ் யுவர் ரெஸ்பெக்ட். ஐம் டெல்லிங் யூ, ஹோலி இஸ் யுவர் ரெஸ்பெக்ட். நம்முடைய பரிசுத்தம் தான் ஹானர். ஹோலி இஸ் யுவர் ஹானர். ஹெவன் கேன் ஹானர் யூ பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் ஐ ஆர் ஹோலி. நீயும் நானும் பரிசுத்தமாக இருப்பது தான் பரலோகத்துக்கு கனம். பாருங்க, இன்னைக்கு கார்பரேட்ல ஒர்க் பண்றவங்க, அடுத்த நீ ஜாப் போயிட்டீங்கன்னா யூ கோனா மீட் சம் ஆஃப் தி நியூ பீப்புள். நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலும் எல்லோரும் ட்ரிங்க் பண்ணுவாங்க, நான் டச் பண்ண மாட்டேன். இதெல்லாம் அந்த சோஷியல் லொக்கேஷன்ஸ்லாம் யூ ஹேவ் டு டேக் பார்ட் அண்ட் பார்ட்டிசிபேட், தென் ஒன்லி யூ வில் பி ரெஸ்பெக்டபிள் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் வாண்ட் சச் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். எனக்கு ரெஸ்பெக்ட் ஹெவன்லேருந்து வந்தால் போதும், எனக்கு ப்ரொமோஷன் பரத்திலிருந்து வந்தால் போதும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதே ஒரு ரெஸ்பெக்ட் தானே. அது பரலோகம் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணதில்லை. எசப்பா, எனக்கு இது கிருபை கொடுங்க ஆண்டவரே. இதெல்லாம் நான் பேசுகிற அன்னைக்கு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். வானம் திறக்கப்படுகிறது, நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆகினால் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிங்கள், அது ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு, அது பரலோகத்துக்கு போகிற வாசல். இன்னைக்கு ஒரு டோர் திறக்குது. கர்த்தர் உன்னை ஹானர் பண்ணுவார். நிச்சயமா நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. இயேசு நாமத்தில் கண் அதிசயத்தை காணும். பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் அல்ல, ஆவியானவர். Take this prophetic word, receive it in Jesus name. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை என் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கட்டும். Heal in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.